ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருந்தது. தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனை நாளாக உள்ளே இருந்தீங்க? 3 நாள். என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டது? என்ன யார் வந்து உங்களை மீட்டாங்க? இப்போ உள்ள என்னென்ன ஏரியா இருக்குது? இன்னும் எவ்வளோ மக்கள் இருக்கு? உள்ள இன்னும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஆளுங்க இருக்காங்க, வயசான பெரியவங்களா இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது. இருக்கு ஒரு 500 வீடு இருக்குமாப்பா, 500 வீடு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். நிறைய குழந்தைங்க நிறைய இருக்குது. பால் கூட கொடுத்தாங்க, பால்லாம் கூட கொடுத்தாங்க, பிஸ்கட் கூட கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. நகாலுமே வந்துட்டாங்க. மீட்பு குழுவோட செயல்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக நல்லா பண்ணுறாங்க. என்ன அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? தண்ணிக்கு தேங்காய் நிற்கணும், வேற என்ன, அது மெயின் தானே. தண்ணி தேங்காமல் இருக்கணும். இல்லை இந்த மாதிரி இந்த வருஷம் நல்ல மழைன்னு சொல்கிறாங்க, எதிர்பார்த்தாலும் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? இந்த மழை எதிர்பார்க்கவே இல்லை. ஓவர் நைட் ஏறி தண்ணி ஏறிச்சு. அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்தாங்க, தாழ்வான பகுதியில் கொடுத்தாங்க. எங்களுக்கு நாங்கள் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ மழை பெய்யும் யாருமே எதிர்பார்க்கல. வானிலை சொல்ல கூட இவ்வளோ மழை பெய்யும் யாருமே சொல்லல. உங்களுக்கு சொன்னாங்க மழை பெய்யுன்னு சொன்னாங்க, இவ்வளோ மழை பெய்யும் யாரும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு வந்து எங்கள் காரு வண்டி 2 வீலர் டேமேஜ் ஆயிடுச்சு, எல்லாம் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு, எல்லாம் அப்படியே விட்டு தான் வந்துருக்கோம் நாங்கள். இப்போ இனியும் இனிமேல் அல்லது தண்ணி ஃபுல்லாக வடிச்சு தான் உள்ள வீட்டுல போகிற மாதிரி இருக்குது. உள்ளே போனால் இன்னும் எவ்வளோ பாதிப்பு எங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவில் நாங்கள் வெக்கேட் பண்ணது நாங்கள் பார்க்குறோம். இந்த ஏரியாவில் இந்த காலி பண்ணி எங்கள் வேகன் போயிடலான்னு நாங்கள் இப்போ ஒரு 6 மாதமாக இங்கே இருக்கோம். நாங்கள் வாடகைக்கு வந்துருக்கோம். வீட்டில் எங்களுக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு ஏரியா ரிமோட் தெரியாது. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது எங்களுக்கு. என்னென்ன வசந்தம் நகர் இருக்குது, துர்கா நகர் இருக்குது, என்னென்ன ஊர் அது நிறைய ஊர் இருக்குது. இவங்கெல்லாம் ப்ரைவேட்லாம் கொண்டு கொடுத்தாங்க, அரசுல எங்களுக்கு எதுவுமே வரல. சார்ட்டி மாதிரியுமே வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு. பிஸ்கெட்டு பால் எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க, சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க, 2 பேர் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு காலையில் எதுவுமே வரல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.